சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய 20 அமல்கள். அந்த அமலில் ஒன்று ஈமான். இது தெளிவாக ஹதீஸ் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமல் என்பதாக. அதில் ஒன்று ஈமான். அடுத்தது தாஅத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபடுறது. கஸ்ரத்துல் சுஜூத், அதிகமாக சுஜூது செய்கிறது. அல் ஹவுஃப் மினல்லாஹ், இந்த பாயிண்ட்ஸை தான் சொல்கிறேன் அன்புக்குரியவர்கள், இது விரிவாக சொல்கிற நேரம் இல்லை. கஸ்ரத்து சுஜூத், அதிகமான சுஜூத். அல் ஹவுஃபு மினல்லாஹ், அல்லாஹுடைய பயம். அஷ்ஷஹாதத்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறது. அத் தமஸ்ஸுக் பில் குர்ஆன், குர்ஆனுடைய தொடர்பு. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். அதில் ஹதீஸை சொல்கிறேன், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதுக்குரிய கூலி என்ன? சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஹஜ்ஜுல் மப்ரூர். அதே போல் அல் முஹாஃபதத்து அல ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகையை பக்குவமாக பாதுகாக்கிறாரு. கஃபாலத்துல் யதீம், அனாதைகளை பராமரிக்கிறாரு. அயாதத்துல் மரீத், நோயாளியை நோய் விசாரிக்கிறாரு. அஸ்ஸமாஹா, மன்னிப்பு. அல் முத்திஆ லி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னை கணவனுக்கு வழிபடுறது. அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாத மாற்றமான விஷயம் அல்லாததில் தண்ட கணவனுக்கு இத்தா செய்யக்கூடிய பெண்ணை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். இதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. அடுத்தது இஃப்ஷா உஸ்ஸலாம், சலாத்தை பரப்புறது. இத்ஆமு தஆம், சாப்பாடு கொடுக்கிறது. சிலத்துல் அர்ஹாம், உறவு பேன்றது. ஸலாத்து பில்லைல், இரவு தொழுக. அஸ்ஸப்ரு அலா ஃபிராக், அன்புக்குரியவர்களே சபுரு செய்கிறது, பொறுமை செய்கிறது. இதன் மூலமாக அடுத்தது ஆயத்துல் குர்சி, அது மாதிரி சூரத்துல் முல்க், அதே போன்று சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இது எல்லாத்திலையும் இது 20 விஷயங்கள் அன்புக்குரியவர்கள். இந்த 20ல் ஹஜ்ஜுல் மப்ரூரும் வருது. 20ல் ஹஜ்ஜுல் மப்ரூரும் வருது. அல் அம்ரு சாபி மினல் உமூரி வல் அஸ்பாபுல்லதி துத்கிலுக்கல் ஜன்னா, எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய 20 விஷயங்கள் உலமாக்கள் தெளிவாக குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரம் அதனுடைய நிழல்ல எடுத்து எழுதியிருக்கிறாங்க. தெளிவாக சொர்க்கத்துடைய வார்த்தையிலே பாவிக்கப்பட்ட அந்த வாசகத்தோடு வந்திருக்குது. இந்த அமல்கள் எல்லாம் எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும். எனவே அந்த அமல்களை வடித்து நாங்கள் செய்யணும் அன்புக்குரியவர்களே. அதில் 7வது அமல் எடுத்து எழுதியிருக்கிறாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். ஹஜ்ஜுல் மப்ரூர் இது அல்லாஹுடைய உதவியால், இது பெரும் பாக்கியம். இதுக்கு எங்களுக்கு வசதி இருக்குது. கான ஃபி இஸ்திதாஅத்திக வ ஃபி இம்கானிக். இந்த கடமையை, இந்த ஃபர்தை, இந்த ஹஜ்ஜுடைய கடமையை இதை நாங்கள் நிறைவேற்றணும். இதை பிற்படுத்தி கொண்டு போகக்கூடாது. சில நேரத்தில் இதுக்கு நாங்கள் சக்தி இல்லை, உண்மையில் இந்த கடமைக்கு நாங்கள் தகுதி இல்லை, அப்படியே இருந்துடவும் கூடாது. தகுதி இல்லாதவங்களும் கூட நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்னா, உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன், உங்களோட ஷேர் பண்ணி கொள்கிற விஷயம் என்னென்னா, மற்ற ஒன்றுக்கும் இல்லைன்னு வந்தாலும் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றணும். அந்த அளவுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. சக்தி இல்லை, இஸ்திதாஅத் இல்லை, அது கடமை இல்லை. ரூஃபிஅ அன்ஹுல் ஹரஜ், அவருக்கு பாவம் வராது. விளங்கிச்சா? இதுதான் கடமை. ஆனால் உண்மையில் அது கடமையாக இருந்து அந்த கடமையை நிறைவேற்றாமல் இருந்தால், தஹீர் பண்ணி கொண்டு இருப்பார் இருந்தால், தஹீரு ஸன்புன், பின்னு காக்கிறது பாவம். ஏன் காரணம் பின்னு காக்கிறது பாவம்? சக்தி இருந்து பின்னு காக்கிறது ஏன் பாவம் என்றால், லிஅன்னக லா தத்ரி மதா தமூத், எனக்கும் உங்களுக்கும் தெரியாது நாங்கள் எப்போ மௌத் ஆகுவோம் என்று. இப்போ ஒரு விஷயம் வருகிறது அன்புக்குரியவர்களே. நான் ஒரு ஹுதுபாவுடைய தலையங்கம் எடுத்தேன். அஹப்புல் அமாலில் மையித் ஃபி கபரிஹி, மையித் கபரில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய அமல்கள் என்றது. அதில் 5 அமல்கள் இருக்குது. மையத் கபருக்கு போய்த்தாலும் கபூரில் இருந்து ஹா ஹா ஹான்னு எதிர்பார்த்து கொண்டீங்க. இந்த அமலை சமூகம் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த அமலை உறவுகள் கொண்டு வந்து சேர்க்கணும். அதை நேரத்தோடு விளங்கினா எங்களுக்கு அமல் செய்யலாமா இல்லையா அன்புக்குரியவர்களே? 1வது துஆ, 2வது இஸ்திக்ஃபார், 3வது சதகா, 4வது ஹஜ் உம்ரா, 5வது அன்புக்குரியவர்களே கடன் வச்சுட்டு போய்த்தா இந்த கடனை நிறைவேற்றணும். நல்ல சதகா கொடுக்க இருந்துச்சு, எனக்காக சதகா கொடுக்கணும், எனக்காக துஆ செய்யணும், எனக்காக இஸ்திக்ஃபார் செய்யணும் என்ற உறவுகள். இந்த ஹஜ்ஜு கடமையை நான் பாருங்களே பின்னு காக்கி இருந்துட்டு மௌத்து வந்துட்டு மௌத்தாகி கபருக்கு போய்த்தா இந்த உறவுகள் செஞ்சு இந்த கடமையை நிறைவேற்றல பாவியாக ஆகிடும். கடனை கொடுக்காம மௌத்தா போனால் என்ன நிலைமையோ, ஹஜ்ஜை நிறைவேற்றாம போனால் இதுதான் நிறைய கடன்.
ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு அந்த ஜனாசா பக்கத்தில் போர்டு போடப்பட்டிருச்சாம். சில விஷயங்களை உணர்த்துறதுக்காக வேண்டி சொல்கிறேன். அந்த போர்டில் அரபுல் எழுதப்பட்டேக்கு யமுர்ரு அகாரிபி ஃபி ஜிவாரி கபரி وكأن أقاربي لا يعرفوني وذوي الميراث يقتسمون مالي ولا يبالون إن جحدوا ديوني رغم أن النبي صلى الله عليه وسلم كان لا يصلي على ميت عليه دين. இப்படி எழுதப்பட்டிருந்துச்சாம். ஒரு போர்டு ஒன்றில் ஜனாசா அடக்கப்பட்டிருக்குது, மையவாடிக்கு பக்கத்தில் ஒரு போர்டு உண்டு. அந்த போர்டில் இந்த அரபுல இந்த வாசகம் ஒரு கவிதை மாதிரி அந்த ஜனாசா கபருக்குள்ளுக்கு இருந்து பேசுகிற மாதிரி அது அப்படியே எழுதப்பட்டிருக்குது. என்னண்டா ஏண்ட உறவுகள் எல்லாம் என்ன யமுர்ரு அகாரிபி பிஜிவாரி கபரி, என்ன அடக்கம் செஞ்சுட்டு எனக்கு பக்கத்தாலே ரோட்டோரத்தால் போகிறாங்க. யமுர்ரு அகாரிபி, அகாரிபுன்றது நெருங்கின சொந்தம், சரியா? ஒக்க அண்ண அகாரிபி லாயா அரிஃபூனி சொல்லுவோமே கண்டுக்காமல் போகிறாங்கண்டு, கண்டுக்காமல் போகிறானோல் இல்லை. மாஷா அல்லா எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரவில்லை நான், ஆனால் நிறைய பேர் அப்படித்தான். ஒக்க அண்ண அகாரிபி லாயா அரிஃபூனி உதவில் மீராசி எக்தசிமூன மாலி, எனக்கு எவ்வளோ சொத்து செல்வங்கள் இருந்தது, கோடி பணங்கள் இருந்தது, எவ்வளோ சேர்த்து வச்சேன், 7 பரம்பரை 8 பரம்பரை 10 பரம்பரையா எவ்வளோ சேர்த்து வச்சேன். ஆனால் நான் கபருக்கு போயிட்டேன். ஏண்ட பணத்தெல்லாம் என்ன செஞ்சு இந்த 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 பங்கு பிரித்து கொள்றவங்க என்ன மீராஸ்காரர்கள் இருக்கிறாங்களே, என்ன வராசத்துக்கு சொந்தக்கான புள்ளக்குட்டி தானே, அவங்கெல்லாம் பிரித்து எடுத்துட்டாங்க. வலா யுபாலூன் இன் ஜஹது துயூனி, எனக்கு கடன் இருக்கு, ஒரு 5000 ரூபா கடன். சுபஹானல்லாஹ், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வரல, உண்மையில நாங்கள் கண்கூடாக கண்டும் இருக்கிறோம். எல்லாரும் அப்படி அல்ல, இல்லா மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் இந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல வரவில்லை. எல்லாம் பிரித்து பங்கு போட்டான் கொஞ்ச நாளில், என்ற சொத்தை பிரித்து பங்கு போட்டுன்னு கபூரில் இருந்து ஏங்குறாரு. வலா யுபாலூன் இன் ஜஹது துயூனி, 5000 ரூபா கடன் வச்சுட்டு போயிட்டோம். கஷ்டமா இல்லையா அன்புக்குரியவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகைக்கு வந்தால் கடன் இருந்தால் தொலை வைக்க மாட்டார்கள். ஏன்? கடனை நிறைவேற்றுங்க உடனே. இன்ஜஹது துயூனி, இதை தான் மறுப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா யுபாலூன், இவங்க கணக்கில்லாமல் இருக்கிறாங்க, எனக்கு கடன் இருக்குது, ஏண்ட சொத்து கோடிக்கணக்கு, ஆனால் அதை கொடுக்க இடையில பங்கு போட்டுக்கொண்டு அதிலையும் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை தொலை வைக்க மாட்டார்கள். லா யுஸல்லி அலா மையத்தின் அலைஹி தைனுன், எந்த மையத்துக்கு கடன் இருக்குதோ அந்த மையத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் நிறைவேற்ற பொறுப்பெடுக்காத வரைக்கும் தொலை வைக்க மாட்டார்கள். எவ்வளவு ஆழமான விஷயம் அன்புக்குரியவர்களே. இப்போ எங்களுக்குரிய நசீஹத்தை சொல்றேன். ஹாவில் அன் தஸ்னா லி நஃப்ஸிக அமலன் வ அஸரன் யப்கா அஜ்ருஹு வ நஃப்உஹு, நானும் நீங்களும் இப்ப இந்த விஷயத்துல சுயநலமாக இருக்கணும். ஏன்? ஏண்ட கபருடைய விஷயத்துல, ஏண்ட வாழ்க்கைக்கு ஏண்ட கபருக்காக வேண்டி இந்த விஷயங்களை நான் கபருக்கு சேர்க்கிற விஷயத்துல நான் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. என்னுடைய இது அது சுவர்க்கம் வரை போகும் வரை உள்ள அனைத்து அமல்களையும் செய்து கபருக்கு சேர்த்து விட்டு நாம் செல்ல வேண்டும். அதிலே ஒன்றுதான் ஹஜ்ஜு உம்ரா. ஹஜ்ஜை விட்டுட்டு போய்த்தாலும் அன்புக்குரியவர்களே குடும்பம் செய்ய காட்டியும் பார்த்துட்டே இருக்குது ஜனாசா. அதனால் வாழ்நாளில் சந்தர்ப்பம் கிடைச்சா செஞ்சிடுவோம். அதுக்குன்னு குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யாமல் போய்த்திடாதீங்க, நல்லா செய்யுங்க தாராளமாக. ஆனால் எங்களுக்கு நாங்கள் எங்களோட கடமைகளை பாலாக்கிட்டு போய்த்திடக்கூடாது. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா.